தமிழ்நாட்டில் கனமழை ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து கடும் குளிர் நிலவ வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி முதல் கடும் குளிர் நிலவ வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த வாரம் பரவலாக கனமழை பெய்து வந்தது. புயல் வலுவிழந்து கரையை கடந்த பின் மழை ஓய்ந்தது. அதன் பின் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலையில் குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் வரும் 12ஆம் தேதி வாக்கில் வறண்ட காற்று வீசலாம் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மத்திய பிரதேசம் உள்ளிட்ட நாட்டின் மத்திய மாநிலங்களில் குளிர் அலை போன்ற நிலை காணப்படும் என்றும் தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் இதன் தாக்கம் இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பெங்களூரு, ஓசூர் நகரங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாக குறையலாம் என்றும், உதகை, கொடைக்கானலில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் பதிவாகலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வேலூர், திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், தருமபுரி மாவட்டங்களில் வறண்ட மற்றும் குளிரான வானிலை நிலவலாம் என்றும் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். சென்னையில் நடப்பாண்டிற்கான கனமழை முடிந்துவிட்டதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாட் அணையில் நேற்று விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் இதமான சூழல் நிலவியதோடு விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. கழுகுமலை, கயத்தாறு, விளாத்திக்குளம், எட்டயாபுரம், நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் சென்னையில் நடப்பு ஆண்டிற்கான கனமழை முடிந்துவிட்டதாகவும் வருகிற 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் சென்னையில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். தற்போதைக்கு புயலுக்கான வாய்ப்பு குறைவாக உள்ளதாகவும் கூறினார். 6வது நாளாக நேற்றும் நாடு முழுவதும் 560 விமானங்களின் சேவைகளை இண்டிகோ ரத்து செய்ததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். அதிகபட்சமாக ஹைதராபாத் விமான நிலையத்தில் 115 விமானங்களும், மும்பையில் 112 விமானங்களும், டெல்லியில் 109 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. சென்னையிலிருந்து புறப்படும் 50 விமானங்களும், சென்னைக்கு வரும் 50 விமானங்களும் என 100 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது. இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் 1வது உள்நாட்டு முனையத்தின் புறப்பாடு பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னையில் விமான சேவை சீராகாததால் பயணிகள் தவித்தனர். காலையில் வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. நானும் ஆன் டைமில் இருக்குன்ட்டு நேற்று ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டேன். காலைல வரைக்குமே எதுவுமே சொல்லலை இவங்க. காலைல பார்த்தா ஃப்ளைட்டு கேன்சல்னு வந்திருக்கு. வந்ததுக்கு போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க சொன்னால் அது எங்களுக்கு கேரண்டி சொல்ல முடியாது. கோவையிலிருந்து ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை, மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லக்கூடிய இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. தம்பி அமெரிக்காவில் வந்தார். நாளை காலையில் அமெரிக்கன் கான்சுலேட்டில் அப்பாயின்மெண்ட் அவருக்கு. நேற்று நைட் வருதுங்க கேன்சலேஷன். அது அடுத்த அப்பாயின்மெண்ட் 6 மாதம் ஆகும் ஒழி கிடைக்கிறதுக்கு. சரியா? அங்கே குடும்பம் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே உட்காந்துக்க வேண்டியதானுங்க 6 மாதம். இதனிடையே விமான பயணிகளின் வசதிக்காக நாடு முழுவதும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. இண்டிகோ விமான சேவை படிப்படியாக சரியாகி வரும் நிலையில் 70% விமான சேவை சீராகி உள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. மொத்தமுள்ள 2300 விமானங்களில் 1650 விமானங்கள் வரை இயக்க திட்டமிடப்பட்டு இருப்பதாகவும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாளுக்குள் நிலைமையை சீராக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான கட்டணத்தை திருப்பித் தர மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் பயணிகளுக்கு சுமார் 610 கோடி ரூபாய் திருப்பி அளிக்கப்பட்டிருப்பதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இண்டிகோ விமான நிறுவனத்தின் வீழ்ச்சிக்கு அதன் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பரஸ் உள்ளிட்ட 8 அதிகாரிகளே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள இண்டிகோ விமானிகள் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ள நிலையில் குளறுபடி தொடர்பாக இண்டிகோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விளக்கம் அளிப்பதற்கான கெடுவை இன்று மாலை 6 மணி வரை விமான போக்குவரத்து இயக்ககம் நீட்டித்துள்ளது.
கோவாவில் ஆட்டம் பாட்டத்துடன் தொடங்கிய வீக்கெண்ட் பார்ட்டி சோகத்தில் முடிந்த காட்சிதான் இது. இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவாவில் நட்சத்திர விடுதிகள், கேளிக்கைக்கான காசினோக்கள் என பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளமாக உள்ளன. ஆர்போரா பகுதியில் உள்ள ரோமியோ லேன் நைட் கிளப்பில் சனிக்கிழமை இரவு 100க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்தனர். முதல் மாடியில் உள்ள நடன அறையில் பலரும் நடனமாடிக்கொண்டிருந்த போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ மளமளவென பரவிய நிலையில் அங்கு குறுகிய வழியே இருந்ததால் சுற்றுலா பயணிகள் வெளியேற முடியாமல் தவித்தனர். இந்த தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக விடுதியின் முதன்மை பொது மேலாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்துள்ள முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த குழு ஒன்றையும் அமைத்து உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியாக பழகும் மதுரை மண்ணில் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபமே ஒளிரும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். ஒரு சிலரின் அரசியல் லாபத்திற்காக சமூகத்தை துண்டாட நினைப்பது கேடுகெட்ட அரசியல் என்று சாடியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை நிலைநாட்டிய மதுரை மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மதுரை உத்தங்குடியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக ஏற்றப்படும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதாக தெரிவித்தார். மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க. அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மதுரை ஸ்லாங்க்ல சொல்லணும்னா கலவரம் போல பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புடானிலே அடிச்சு விரட்டடிப்பாங்க. அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதில் கேடுகட்ட மலிவான அரசியல். அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியாக பழகும் மண்ணில் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபமே ஒளிரும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு வங்கிக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி வருவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கர் நினைவு நாளை ஒட்டி சென்னை வடபழனியில் பாஜக சார்பில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக மூத்த நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நைனா நாகேந்திரன் முதலமைச்சர் நல்லவர்தான், ஆனால் அவரது ஆட்சி அப்படி இல்லை என்றார். அவங்க அங்காளி பங்காளிகளாக தான் இருப்பாங்க. நாங்கெல்லாம் மாம மச்சான தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களோடு பழகிருக்கோம். 2026 இன்னும் ஒரு 60-70 நாடுகளில் வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு அங்காளி பங்காளிகள் என்று சொல்வதை சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் நைனா நாகேந்திரன் கூறினார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களின் சிவகோஷங்கள் முழங்க குடமுடுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. பஞ்சபூத தலங்களில் நிலத்திற்கு உரியதாக போற்றப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. ராஜகோபுரம், 1000 கால் மண்டபம் என அனைத்து பகுதிகளும் புனரமைக்கப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுடுக்கு விழா நடைபெற்றது. அதிகாலை 5:45 மணிக்கு மேல் காஞ்சி சங்கராச்சாரியார் முன்னிலையில் ராஜகோபுரம் மற்றும் சுவாமி சன்னதிகளில் உள்ள கலசத்தில் புனித நீர் தெளித்து குடமுடுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிவகோஷங்கள் முழங்க சாமி தரிசனம் செய்தனர். மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருந்த 40க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் இசைக்கருவிகளுடன் திருமுறை பாராயணம் பாடினர். குடமுழுக்கு விழாவை ஒட்டி கோயில் வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது.
பிரபல நடிகையை காரில் கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் திலீப் உள்ளிட்ட 10 பேர் மீதான வழக்கில் எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி இரவில் பிரபல நடிகை திருச்சூரிலிருந்து எர்ணாகுளம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது காரை பின்தொடர்ந்து மற்றொரு காரில் சென்ற ஒரு கும்பல் நடிகையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதுடன் நடிகையை பின்னாளில் மிரட்டுவதற்காக அதை செல்போனில் வீடியோ பதிவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அந்த நடிகையின் முன்னாள் ஓட்டுநரான பல்சர் சுனில் உள்ளிட்ட சிலரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்தனர். இந்நிலையில் சிறையில் இருந்தவாறு மலையாள நடிகர் திலீப்புக்கு பல்சர் சுனில் எழுதியதாக ஒரு கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. நடிகர் திலீப், இயக்குனர் நாதிர் ஷா ஆகியோரிடம் விசாரணை நடத்திய SIT 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடிகர் திலீப்பை கைது செய்தது. இந்த வழக்கில் 261 சாட்சிகளிடம் 438 நாட்கள் விசாரணை நடைபெற்ற நிலையில் 142 பொருட்கள் ஆதாரத்துடன் 833 ஆவணங்கள் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் நடிகர் திலீப்பை 8வது குற்றவாளியாக சேர்த்து SIT புதிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. ஏறத்தாழ 8 ஆண்டுகள் நீடித்த வழக்கு விசாரணை கடந்த பிப்ரவரி மாதம் நிறைவு பெற்ற நிலையில் இறுதி தீர்ப்பை எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்ற நீதிபதி ஹனி வர்கீஸ் இன்று வெளியிடுகிறார். ஓசூர் அடுத்த சானமாவு பகுதியில் கூட்டமாக சுற்றித் திரியும் காட்டு யானைகளை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியேறிய 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சானமாவு வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் புகுந்து விவசாயிகள் பயிரிட்ட தக்காளி, ராகி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின. இதையடுத்து தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு காட்டு யானைகளை வனத்துறையினர் விரட்டினர். அங்கு ஏற்கனவே முகாமிட்டிருந்த யானைகளுடன் சேர்ந்து இந்த காட்டு யானைகள் ஊடேதுர்க்கம் வனத்தை ஒட்டிய பகுதிகளில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தின. தொடர்ந்து இருளப்பட்டி பகுதியில் காட்டு யானைகள் தற்போது முகாமிட்டுள்ளன. இந்த காட்டு யானைகள் மீண்டும் சானமாவு வனப்பகுதிக்கு இடம்பெயர்வதை தடுக்க வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த குட்டியை போற தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மதுபான கூடத்தை அகற்ற கோரி தவிகவினர் நடத்திய போராட்டத்தில் காவலரின் கையை தொண்டர் ஒருவர் கடித்த காட்சிதான் இது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தக்காளி மண்டிக்கு எதிராக புதிதாக தனியார் சொகுசு மதுபான கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாவதாக கூறி மதுபான கூடத்தை அகற்ற வலியுறுத்தி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்திய நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது காவலரின் கையை தவிக தொண்டர் ஒருவர் கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தவிக தொண்டர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தென் மாவட்டங்களில் 36,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய தமிழ்நாடு அரசுடன் 91 நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் செய்துள்ளன. மதுரையை தொழில் நகராக்குவதே தமது ஆசை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை சிந்தாமணி அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி, மாவட்டந்தோறும் பரவலான வளர்ச்சி என நிரூபித்து காட்டியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். கோயில் நகரம்னு பேர் ஒட்டு வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ் பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை, லட்சியம். தற்கால தேவைகளுக்கும் எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தானாகவே வளர்ந்து வர்ற மதுரை தொழில் நகரமா மிளிர எல்லா தகுதியும் கொண்ட நகரம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதாக கூறினார். ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 11,83,000 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். 34 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்திருக்கிறோம். புரிந்துணர்வு மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களில் 80 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற TN ரைசிங் மாநாட்டில் 56,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 36,660 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ரிலையன்ஸ் நிறுவனம் தென் மாவட்டங்களில் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் உயிரி எரிசக்தி துறையில் 11,760 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஹூண்டாய் நிறுவனம் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கும், பீஹாய் குழுமம் மதுரையில் தோல் அல்லாத காலணி உற்பத்தி ஆலை அமைப்பதற்கும் ஒப்பந்தம் செய்தது.
SFO டெக்னாலஜிஸ் நிறுவனம் தேனியில் மின்னணு உப பாகங்கள் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. இவை தவிர சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறையில் 4706 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் 1100 கோடி ரூபாய் மதிப்பில் 45 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த மாநாட்டின் போது 278 ஏக்கர் பரப்பளவில் அமையவிருக்கும் மேலூர் சிப்காட் தொழிற்பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மதுரை மாஸ்டர் பிளான் 2044 மற்றும் தமிழ்நாடு பொம்மைகள் உற்பத்தி கொள்கை 2025 ஆகியவற்றையும் வெளியிட்டார். மதுரையில் 950 மீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்டுள்ள வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தையும் மதுரையையும் இணைக்கும் மதுரை தொண்டி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்கும் வகையில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. 150 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பாலத்தால் போக்குவரத்து எளிதாகியுள்ளது என்கின்றனர் மதுரை மக்கள். முன்னாடிலாம் அதிகமாக டிராஃபிக் இருக்கும், அந்த சிக்னல் கிட்ட ரொம்ப சிரமமாக இருக்கும், காத்துக்கிட்டே நிற்போம் சிக்னல்னால. இப்போ பாலம் போட்டனால கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டோம். பாலம் போட்டது ரொம்ப ஈஸியாக இருக்கு. முந்தி ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. முதல்வருக்கு ரொம்ப நன்றி. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்தால் முந்தி அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் இந்த டிராஃபிக்கில். இந்த நிலையில் அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை வைகை ஆற்றின் வடகரையில் விரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வரை 8.4 கிலோமீட்டர் நீளத்திற்கு 130 கோடி ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கப்படும். மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களிடையே படிப்புக்கு பதிலாக வன்முறை போக்குதான் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பட்டீஸ்வரம் பள்ளி மாணவர்களிடையேயான மோதலில் தாக்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு, சீர்காழியில் இடைத்தராசால் காய்கறி கடைக்காரர் அடித்து கொலை, தென்காசியில் சொத்து தகராறில் விவசாயி வெட்டி படுகொலை, சேலம் தோப்பூரில் தலை துண்டித்து கொல்லப்பட்ட இளைஞரின் தலையை தேடும் காவல்துறையினர் என தொடர்ச்சியாக வரும் செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றிருப்பதையே இந்த செய்திகள் உணர்த்துவதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, பள்ளி மாணவர்களிடையே படிப்பு வளர்வதற்கு பதிலாக வன்முறை போக்குதான் அதிகரித்து வருவதாகவும் சாடியுள்ளார். விவசாயி, வியாபாரி, பெண், இளைஞர் என யாருக்குமே பகல் இரவென எந்த நேரத்திலும் துளிகூட பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சியைத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டுள்ளதாக விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, ஆட்சியில் இருக்கப்போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் கூட்டத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து முதல் முறையாக விஜய் பொதுவெளியில் பங்கேற்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி உப்பளம் துறைமுக வளாகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. இதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள காவல்துறை, தாவேகா கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தாவேகா வழங்கிய QR கோட் அடங்கிய பாஸ் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் வரக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ள காவல்துறை, தாவேகா கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் புதுச்சேரியில் இருப்பவர்களுக்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் கூறியுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அண்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் காவல்துறை கட்டுப்பாடு விதித்துள்ளது. இந்நிலையில் பாண்டி மெரினா மைதானத்திற்கு பின்புறம் பழைய துறைமுக பகுதி என 3 இடங்களில் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர், கழிவறை, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வசதிகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்து தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலக கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்ற தங்க மங்கைகள் சென்னை திரும்பினர். கேரம் உலகக்கோப்பையில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலத்தீவில் 7வது கேரம் உலகக்கோப்பை போட்டி நடைபெற்றது. இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த 150 வீரர்கள் பங்கேற்றனர். இந்திய மகளிர் அணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தனா, காசிமா, மித்ரா ஆகியோர் இடம்பெற்றனர். இதில் மகளிர் பிரிவில் ஒற்றையர், இரட்டையர் மற்றும் மகளிர் குழு ஆகிய 3 பிரிவுகளிலும் சென்னையைச் சேர்ந்த கீர்த்தனா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தனா இந்தியாவின் மற்றொரு வீராங்கனையான காஜல் குமாரியை வீழ்த்தி தங்கம் வென்றார். இரட்டையர் பிரிவில் கீர்த்தனா, காஜல் குமாரி இணை மற்றொரு இந்திய ஜோடியான மித்ரா காசிமாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இதேபோல கீர்த்தனா உட்பட 4 பேர் கொண்ட மகளிர் குழு போட்டியில் இந்திய அணி மாலத்தீவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இதன் மூலம் இந்த உலகக்கோப்பையில் தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தனா 3 தங்கப் பதக்கங்களும், காசிமா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் என 3 பதக்கங்களும், மித்ரா 1 தங்கம் 1 வெள்ளி என 2 பதக்கங்களும் வென்றன. இந்நிலையில் சென்னை வந்த வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
வேர்ல்டு கப்புக்கு எப்படி நான் வந்து எப்படி போறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நிமிஷத்துல உதயநிதி சார் வந்து கூப்பிட்டு 1 lakh தருவார்னு நினைச்சேன். 1,50,000 எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு. கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் காசிமேட்டைச் சேர்ந்த காசிமா சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார். தற்போது அவர் குழு பிரிவில் தங்கம் வென்றுள்ளார். சர்வதேச கேரம் போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களை தட்டி தூக்கி தாய்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் தமிழ்நாட்டின் தங்க மகள் கீர்த்தனா. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த 21 வயதான இளம் கேரம் வீராங்கனை கீர்த்தனா. நாட்டின் பொருளாதாரத்தின் ஆணிவேராக இருந்த கீர்த்தனாவின் தந்தை கடந்த 2017ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அப்போது முதல் வீட்டு வேலை செய்து 2 மகன்களையும் 1 மகளையும் வளர்த்து வருகிறார் கீர்த்தனாவின் தாய் இந்திராணி. ஒழுகும் வீட்டில் ஏழ்மையின் பிடியில் சிக்கி தவித்தாலும் கேரம் விளையாட்டில் ஆர்வமாக இருக்கும் தனது மகளின் கனவை நிறைவேற்ற பக்கபலமாக இருந்து வருகிறார் தாய் இந்திராணி. நிறைய வின் பண்ணியிருக்கா. என் வீட்டில் ஒரு 50 கப்புக்கு மேலே இருக்கும். சர்டிஃபிகேட், மெடலு, நேஷ்னல்லாம் நிறைய வின் பண்ணியிருக்கா. அப்புறம் டெல்லி போனால் சிங்கிள்ஸு, டபுள்ஸு, குரூப்பு 3லையுமே வின் பண்ணிட்டு 3 கப்பு வாங்கி வந்தா. ஒழுகும் வீடு என்பதால் மகள் வென்ற கோப்பைகள், பதக்கங்கள் மழையில் நனையாதபடி பாதுகாத்தும் வைத்துள்ளார். தமிழ்நாடு அரசின் உதவியுடன் மாலத்தீவு பறந்த கீர்த்தனா சர்வதேச கேரம் போட்டியில் ஒற்றையர், இரட்டையர் மற்றும் குழு பிரிவு என 3லும் தங்கப் பதக்கங்களை தட்டி தூக்கியுள்ளார். எப்படி போறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உதயநிதி சார் வந்து கூப்பிட்டு 1 lakh தருவார்னு நினைச்சேன். 1,50,000 எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு. அவர் கொடுத்த பேமெண்ட்ல தான் நான் போயிட்டு வின் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எதனா ஒரு கவர்மெண்ட் வேலை, அதே மாதிரி எங்க வீட்டுல வந்து படுக்க வசதி இல்லை, வீடு கட்டி தருமாறு தாழ்மையுடன். தங்கப்பதக்க கனவை நிறைவேற்ற உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு அரசு தனது விருப்பத்தையும் நிறைவேற்றும் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் கீர்த்தனா. திருப்பதி உண்டியல் காணிக்கையில் பணத்தை திருடியது உண்மைதான் என்று தேவஸ்தான முன்னாள் ஊழியர் ரவிக்குமார் ஒப்புக்கொண்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் காணிக்கை பணத்தை கணக்கிடும் இடத்தில் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வந்த ரவிக்குமார் சுமார் 100 கோடி ரூபாய் திருட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் தனது தவறை முழுமையாக உணர்ந்துவிட்டதாக ரவிக்குமார் கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளார். 90% స్వామివారికి ఇవ్వాలని అనుకున్నాము. అలాగే స్వామివారి పేరు రాసి ఇచ్చాము. செய்யக்கூடாத ஒரு தவறை செய்ததை உணர்ந்து முழு மனதுடன் சுவாமிக்கு சொத்தை எழுதி கொடுத்ததாக ரவிக்குமார் கூறியுள்ளார். ఎంత మహాపాపం చేశారు తలుచుకుని బాధపడి రోజులే. ప్లీజ్. இந்த விவகாரத்தில் வேறு சிலருக்கு தாம் பணம் கொடுத்ததாகவும் பணத்தை திருட அறுவை சிகிச்சை செய்ததாகவும் கூறப்படுவது தவறான தகவல் என்றும் ரவிக்குமார் விளக்கம் தந்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 5 லட்சம் பேர் ஒன்று கூடி பகவத்கீதையை வாசிக்கும் நிகழ்வில் தீப தூப ஆராதனை நடைபெற்ற காட்சிகளே இவை. கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் பரேட் மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சனாதன சன்ஸ்கிருதி சன்சத் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சாதுக்கள் பங்கேற்றனர். அப்போது மேள தாளங்கள் முழங்க ஆராதனை நடத்தப்பட்டது. நாட்டு மக்களின் அனைவரின் நலனுக்காகவும் கீதையின் மகிமையை பறைசாற்றும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். திருமணம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா. இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுடனான திருமணம் கைவிடப்பட்டதாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சங்கிலியில் கடந்த மாதம் 23ஆம் தேதி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா மற்றும் பிரபல இசையமைப்பாளர் பலாஷ் முச்சல் இடையே திருமண விழாவுக்கு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் ஸ்மிருதி மந்தனாவின் தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறி தேதி குறிப்பிடாமல் திருமணம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து பலாஷ் முச்சலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது.
அதன் பிறகு இருவருக்கும் இடையிலான திருமணம் குறித்து பல்வேறு தகவல்கள், வதந்திகள் என சமூக வலைதளங்களில் உலாவரத் தொடங்கின. இந்த நிலையில் பலாஷ் முச்சலுடனான திருமணம் கைவிடப்பட்டதாக ஸ்மிருதி மந்தனா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தனது வாழ்க்கை குறித்து பல்வேறு ஊகங்கள் வெளியான நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இரு குடும்பங்களின் தனிப்பட்ட உரிமைக்கு மதிப்பளித்து இந்த விஷயம் குறித்து வேறு எதுவும் பேச வேண்டாம் என்று ஸ்மிருதி மந்தனா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் தன்னை பற்றி தவறாகவும் அவதூறாகவும் தகவல் பரப்புவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இசையமைப்பாளர் பலாஷ் முச்சல் தெரிவித்துள்ளார். வதந்திகளை வைத்து ஒருவரை மதிப்பீடு செய்வதை நிறுத்துவதற்கு சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், ஸ்மிருதி மந்தனாவுடனான உறவில் இருந்து பிரிவதாகவும் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் பலாஷ் முச்சல் கூறியுள்ளார். RS மங்கலத்தில் உள்ள தொழிலதிபர் வீட்டில் 150 சவரன் நகைகளை கொள்ளையடித்தவர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் 150 சவரன் நகை, 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. RS மங்கலம் அடுத்த கீழக்கோட்டையைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவர் மருத்துவ சிகிச்சைக்காக வீட்டை பூட்டிவிட்டு தனது குடும்பத்துடன் மதுரைக்கு சென்றார். அப்போது பூட்டை உடைத்து வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 150 சவரன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக அர்ஜுனன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மூப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். இந்த நிலையில் 4 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விடுமுறை தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருக்கார்த்திகை தீப திருவிழா நிறைவடைந்து 5 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பொது தரிசன வரிசையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். 50 ரூபாய் சிறப்பு தரிசன வரிசையில் பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஆனா இது மாதிரி கூட்டம் நாங்க எங்கேயுமே பார்த்ததில்ல. 8 மணி நேரம் அந்த லைன்ல நின்று நாங்க சாமி பார்த்துட்டு வந்திருக்கோம். லைன்ல போகும்போதெல்லாம் எல்லாரும் மயக்கப்பட்டு விழுந்தோம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே மயக்கப்பட்டு விழுந்தாங்க. ப்ராப்பரா எந்த அரேஞ்சுமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கல. வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்துச்சு, ஆனா ப்ராப்பரா எந்த ஒரு ஒர்க்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணல. இவ்வளவு 8.5 மணி நேரம் நாங்க நின்று சாமியை பார்க்க போனா சார், ஒரு செகண்ட் எங்களை சாமியை பார்க்க விடல சார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பழனி தண்டாயுதபாணி கோயிலில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. காவடி எடுத்தும் தீர்த்த குடங்களை சுமந்தபடியும் பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். திருத்தணியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா மாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் திருத்தணிக்கு வந்ததால் மலைப்பாதையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் +2 மாணவர் மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்ட நிலையில் அவரது உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அறிஞர் அண்ணா அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் +1 மற்றும் +2 மாணவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு மோதலாக வெடித்தது. இதில் ஆத்திரமடைந்த +1 மாணவர்கள் 15க்கும் மேற்பட்டோர் கடந்த 4ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் இனாம்கிளியூர் கிராமத்தைச் சேர்ந்த கவியரசனை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கவியரசன் மூளைச்சாவு அடைந்த நிலையில் நேற்று காலை உயிரிழந்தார். இதனையடுத்து கவியரசன் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் பிள்ளைய வந்து 12வது ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள என் பிள்ளைய போட்டு 25 பேரை அடிச்சே கொண்டுட்டானோமா. ஊரி அவனுக்கு கொலை வழக்கு 15 பேரையும் பதியணும். அடிச்ச மேட்டை பாக்கி பேரை கைது பண்ணணும். எங்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும். ஏன்னா 50 லட்சம் நிவாரணம் வழங்கணும். இதனிடையே தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது அடிதடி, கொலை உள்ளிட்ட 7 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து கவியரசன் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வால்பாறையில் உள்ள தனியார் நிறுவனத்தின் தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பில் தங்கியிருந்த 5 வயது சிறுவன் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதேபோல் கடந்த அக்டோபர் மாதம் இதே பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் மூதாட்டி மற்றும் அவரது பேத்தியும் உயிரிழந்தனர். அடுத்தடுத்து வனவிலங்குகள் தாக்கி மனிதர்கள் உயிரிழந்து வரும் நிலையில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க சிறப்பு குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வனவிலங்குகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க வனத்துறையினர் அனைத்து எஸ்டேட் பகுதிகளிலும் தொழிலாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கோவை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் எஸ்டேட் மேலாளர்களுடனும் விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர் குடியிருப்புகளை சுற்றியுள்ள பகுதிகளில் புதர்களை அகற்றி சுத்தமாக வைக்கவும், வீடுகளை சுற்றி விளக்குகள் அமைத்து போதுமான வெளிச்சத்தை உறுதி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மனித வனவிலங்கு மோதல் தடுப்பு நடவடிக்கையை வலுப்படுத்த கூடுதல் தலைமை வனக்காப்பாளர் தலைமையிலான 5 பேர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழு வால்பாறை தேயிலை எஸ்டேட் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுத்தவும் நிலைமையை மதிப்பீடு செய்து 2 வாரங்களில் அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆற்றில் இப்படி சாகசத்தில் ஈடுபட்டால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வருபவர்களில் சிலர் அட்வென்ச்சர் டூரிசம் என்ற பெயரில் கரடுமுரடான மண்பாதையில் ஜீப் மூலமாக மலை உச்சிக்கும் அருவிகளுக்கும் செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இது தொடர்பான செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து பள்ளங்கி பகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இன்சூரன்ஸ், FC இல்லாதது, அதிக சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்றது, சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் சீருடை அணியாமல் இருந்தது என 15க்கும் மேற்பட்ட ஜீப் ஓட்டுநர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டது. ஆறுகளில் ஆபத்தான முறையில் வாகனங்களில் சாகச பயணம் மேற்கொண்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். சில கட்சிகள் கூட்டணிக்காக தங்களிடம் பேசி வருவதாக டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். யாராவது ஒருவரை நட்பு ரீதியாக டெல்லிக்கு அழைத்து அவர் போய் சென்று வந்தால் அவரை மிரட்டிய கூப்பிடுகிறார்கள். அப்படிலாம் கிடையாது. அதிமுக விவகாரத்தில் பாஜகவின் தலையீடு குறித்த கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் கருத்துக்கள் தான் இவை. திருப்பூரில் அமமுக சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்களுக்கு பரிசளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்துவதை மிரட்டலாக கருதவில்லை என்றார். அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணி இணையணும்னு பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் 21 தேர்தலையும் முயற்சி செய்தார்கள். அதுபோல இப்பொழுது முயற்சி செய்கிறார். ஒரு கட்சியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும்? இன்னொரு மத்தியஸ்தர் தேவை. இதைத் தொடர்ந்து கோவை குனியாமுத்தூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்து பேசினார். ஜனவரி ஆர் பிப்ரவரி வரைக்கும் கூட நம்மளுக்கு டைம் இருக்கு. அம்மாவுடைய பிறந்த நாள் வருகிற நேரத்தில் எனக்கு தெரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறுவோம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். சில கட்சிகள் கூட்டணிக்காக தங்களிடம் பேசி வருவதாகவும் தினகரன் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் ராமராஜ்யத்தை நிறுவ முயற்சி நடப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர் மாநில அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்றார். 10 நாள்ல 5 கோடி பேருக்கு SIR ஃபார்ம் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை அந்த வடிவத்தை கொடுத்து விட முடியும் என்றால் 10 நாள்ல கொடுக்க முடியும் என்றால் 10 மாசத்துல எடுக்க முடியாதா? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா? தொடர்ந்து பேசிய அவர் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தற்குறிகள் அல்ல என்றார். நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை உள்வாங்கி கைதட்டுவான், ஆர்ப்பரிப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போது குய்யோ குய்யோ குய்யோன்னு ஊழையிடுற கூட்டம் கிடையாது இது. அதனாலதான் என்ன சொல்றான், இது தத்துவ கூட்டம், தற்குறி கூட்டம் அல்லங்கிற. நாட்டு மக்களுக்கு மொழி, இனம் என்ற தேன் ஊட்டாமல் இனம், மதம் என்ற நஞ்சு ஊட்டப்படுவதாகவும் சீமான் கூறினார். திருப்பரங்குன்றத்தில் அது முருகன் கோயில், இங்க ராமராஜ்யம் நிறுவனம்னா எப்படி? நாட்டு மக்கள் மத்தியில் மனிதநேயம் இருக்க வேண்டும் எனவும் சீமான் தெரிவித்தார். ஈரோட்டில் தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்புக்கான நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கான கடிதம் எதையும் காவல்துறை அளிக்கவில்லை என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி தவேக பொதுக்கூட்டத்தை நடத்த அனுமதி கோரி அக்கட்சி நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதாவிடம் மனு அளித்தார். கூட்டத்தில் 40,000 பேர் வரை பங்கேற்பார்கள் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் மாபெரும் எழுச்சி ஏற்பட போவதாக தெரிவித்தார். இதையடுத்து அவர்கள் தேர்வு செய்திருந்த பவளத்தம்பாளையத்தில் மாவட்ட SP மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு நடத்தினர். அங்கு போதிய இடவசதி இல்லை என்பதால் வேறு இடத்தை தேர்வு செய்யுமாறு காவல்துறை அறிவுறுத்தியதாக தகவல் வெளியானது. இன்னும் மறுக்கப்பட்டதாக எங்களுக்கு கடிதங்கள் வரவில்லை. ஆனால் பத்திரிகை செய்திகள் மறுக்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் துறையை கேட்கின்ற போது அது போன்ற கடிதங்கள் நாங்கள் அனுப்பப்படவில்லை, யாருக்கும் அது போன்ற தகவல் கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை காவல்துறை மறுப்பு தெரிவித்தால் வேறு இடத்தில் அனுமதி கேட்கப்படும் என்றும் செங்கோட்டையன் கூறினார். சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் போராடி கட்டுப்படுத்தினர். ஜிஎஸ்டி அலுவலகத்தின் தரைத்தளத்தில் கேண்டீன் அமைந்துள்ளது. அங்கு திடீரென புகை வெளியேறிய நிலையில் தீ மளமளவென பரவியது. தகவல் அறிந்து கீழ்ப்பாக்கம், அண்ணா நகர் மற்றும் வில்லிவாக்கம் பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். முப்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் 2.5 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங் சார். நாங்கள் வருஷத்துக்கு 6 months ஒன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கோம். கரெக்டாக பார்த்துட்டு உள்ள எல்லா இன்ஸ்டலேஷன்ஸும் இருக்குது, எல்லாம் இருக்குது சார். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த பேப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபயர் கால்ஸ் வரும். அது ஸ்மோக் மாதிரி வந்ததுனால நீங்கள் சீரியஸ் ஃபயர் கால் ஆக்குறீங்க. மற்றபடி இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம், ஃபயர் ஃபைட்டிங் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. Yeah, some documents are fired. Got fired. Yeah, but anyway, the damage is being assessed. And the forensic team has also asked to look into the cause of the fire. They will be inspecting and giving me a report. இந்த தீ விபத்தில் 65 கணிப்பொறிகள், 10 ஜெராக்ஸ் இயந்திரங்கள், 30க்கும் மேற்பட்ட குளிர்சாதன பெட்டிகள், சர்வர், இன்டர்நெட் இயந்திரம் மற்றும் ஜிஎஸ்டி தொடர்பான முக்கிய அலுவலக ஆவணங்கள் எரிந்து சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வார இறுதி நாட்களையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளித்து உற்சாகமடைந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மெயினருவி, புலியருவி, சிற்றருவி, ஐந்தருவியில் நல்ல நீர்வரத்து உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சியடைந்தனர். ஐயப்ப சீசன் மற்றும் வார இறுதி நாட்களையொட்டி அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்தனர். ஃபேமிலியோட விசிட் பண்ணியிருக்கேன், செகண்ட் டைம் வரேன். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி செம்ம என்ஜாயாக இருக்குது. சண்டேனால செம்ம கூட்டமாக இருக்குது. பழைய குற்றால அருவியில் 50வது நாளாக பராமரிப்பு பணி தொடர்வதால் அங்கு தடை நீடிக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, ஜல்லிமுத்தான் பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்தது. இதனால் கடந்த 6 நாட்களாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நீரின் அளவு சற்று குறைந்ததால் அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தேவதானப்பட்டி வனத்துறையினர் தடை விதித்து உத்தரவிட்டனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே நாட்டு நாய்களுக்காக நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தின் காட்சிகள்தான் இவை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி திமுகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வள்ளியூர் அருகே அணைக்கரை கிராமத்தில் நாய் கண்காட்சி மற்றும் நாய்கள் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நாய்கள் ஓட்டப்பந்தயத்தை தொடங்கி வைத்தார். இதில் மதுரை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டு நாய்கள் பங்கேற்றன. முயல் பொம்மையை இலக்காக வைத்து இலக்கை நோக்கி நாய்கள் சீறி பாய்ந்தன. இந்த போட்டியை அணைக்கரை மட்டுமின்றி சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த பெண்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தேனி மாவட்டத்தில் கத்திரிக்காய் விலை வீழ்ச்சி அடைந்திருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, வீரபாண்டி, உப்புக்கோட்டை, பெரியகுளம், போடி, சின்னமனூர் உள்ளிட்ட இடங்களில் பல ஏக்கர் பரப்பளவில் கத்திரிக்காய் சாகுபடி நடைபெறுகிறது. இங்கு உற்பத்தியாகும் கத்திரிக்காய் தேனி மட்டுமின்றி மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட சந்தைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 30 ரூபாய்க்கு கொள்முதலான கத்திரிக்காய் தற்போது 15 ரூபாயாக சரிந்துள்ளது என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கத்திரிக்காய் விளைச்சல் கம்மி தான். இதுக்கு மருந்தடிப்பு, உரம் போடுறது எல்லாமே பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் விலை இல்லை. நேற்று ஒரு 4 சிப்பம் போயிருந்துச்சு. அதுக்கெல்லாம் விலை ரொம்ப 13 ரூபா, 14 ரூபா இந்த ரேட்டில் தான் போகுது மார்க்கெட்டில். அதாவது நம்ம நாகலாபுரம் மார்க்கெட்டு, தேனி மார்க்கெட்டில். இப்படி போனாலே சம்சாரிகளுக்கு ரொம்ப நஷ்டம்தான். உற்பத்தி செலவு மட்டுமின்றி அறுவடை கூலிக்கு கூட இந்த தொகை கட்டுப்படி ஆகாது என்று விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். எனவே கத்திரிக்காய்க்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டிவனம் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் காரமடை பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் நிலையம் நடத்தி வருகிறார். வெங்கடேசன், மனைவி, 2 குழந்தைகள், தந்தை, தாயார், அக்கா, மாமா என 8 பேர் விழுப்புரம் அருகே உள்ள மதுரை வீரன் கோயிலுக்கு காரில் சென்றுவிட்டு மீண்டும் திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ஜக்காம்பேட்டை பகுதியில் சென்றபோது குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர மரத்தில் மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த வெங்கடேசனின் மனைவி கல்பனா, தாய் திருப்பாவை, தந்தை கோவிந்தராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். வெங்கடேசனின் 2 பெண் குழந்தைகள் மிதுலாஸ்ரீ மற்றும் ஹனன்யாஸ்ரீ, அக்கா பிருந்தா, வெங்கடேசனின் மாமா சரவணன் ஆகியோர் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற தென்கலவாய் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் காயங்களுடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை அடுத்த மாங்காட்டில் இளைஞர்களின் ரீல்ஸ் மோகத்தால் விபத்து ஏற்பட்டு 5 பேர் காயமடைந்தனர். திருவள்ளூரைச் சேர்ந்த சசி மற்றும் தனுஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை வழியாக கூடுவாஞ்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் ரீல்ஸ் எடுத்தபடியே வாகனத்தில் வேகமாக சென்றதாக தெரிகிறது. மலையம்பாக்கம் அருகே முன்னால் சென்ற முதியவரின் இருசக்கர வாகனத்தின் மீது தனுஷின் வாகனம் மோதியது. இதில் 3 பேர் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதனை கண்ட கார்த்திக் என்பவர் தனது ஆட்டோவை நிறுத்தி உதவி செய்து கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற பிலிப் 4 பேர் மீதும் மோதி தூக்கி வீசப்பட்டார். இதையடுத்து காயமடைந்த 5வரும் பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இளைஞர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயம்புத்தூரில் சிறுத்தை நடமாடுவதாக பரவக்கூடிய ஏஐ வீடியோக்களை நம்ப வேண்டாம் என வனத்துறை கூறியிருக்கிறது. இந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கும்போது ஊருக்குள் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து விட்டதோ என்று அச்சப்பட வேண்டாம். அவை போலி மற்றும் ஏஐ வீடியோக்கள். கோவை மாவட்டத்தின் ராவுத்தர் பிரிவில் கடந்த மாதம் 12ஆம் தேதி தனியார் நிறுவனத்தில் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்த சிசிடிவி காட்சி வெளியானது. அதன் பின்னர் சுற்றுவட்டாரங்களான வெள்ளலூர், சூலூர், பட்டணம் உள்ளிட்ட இடங்களிலும் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக பல்வேறு வீடியோக்கள், புகைப்படங்கள் வெளியாகின. இது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இது குறித்து வனத்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் குடியிருப்பு பகுதிகளில் நாய்கள், காட்டுப்பூனைகள் நடமாடுவதை எல்லாம் சிறுத்தை நடமாட்டம் என கூறி போலி வீடியோக்களை விஷமிகள் பகிர்ந்தது தெரியவந்தது. அவற்றில் ஒரு சில ஏஐ என்பதும் தெரியவந்தது. இந்த நிலையில் இதுபோன்ற போலி வீடியோக்களை பகிர்ந்து தவறான செய்திகளை பரப்புவோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வனத்துறை எச்சரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கனமழையால் விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றன. கொக்கலாடி, ஆத்திக்கோட்டகம், அரக்கரை, மாமணி, அத்திமடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 30 முதல் 40 நாட்களான இளம் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் தொடர்ந்து பெய்த கனமழையினால் நீரில் மூழ்கின. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் 1000 ஏக்கர் நெற்பயிர்களை வெள்ளம் சூழ்ந்ததால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி பூரா ஒரு 200 ஹெக்டருக்கு மேலே பாலடைஞ்சு போச்சு. வலிஜத்து நட்டு தெளிச்சு எல்லாம் வீணாக போயிருக்கிறது. அது சம்பந்தமாக எந்த அதிகாரியும் இதுவரையே வந்து பார்க்கவில்லை. விருதுநகர் மாவட்டம் தும்முச்சின்னம்பட்டி கிராமத்தில் 100க்கும் அதிகமான ஏக்கரில் சோளம், கம்பு, வெங்காயம் உள்ளிட்டவை பயிரிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விளைநிலங்களை மழை நீர் சூழ்ந்தது. இதனால் தங்களுக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் கூறினர். அந்த டயத்தில் வந்து மழை பெஞ்சு இந்த குருவி, மான் இதெல்லாம் திண்டு இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. கருது பூரா ஒரு கருதுக்கு ஒரு அரிசியே இல்லை, எல்லாமே திண்டு பிடிச்சி. ஆய்வு நடத்தி பாதிப்புக்கு ஏற்ப இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் அருகே உள்ள வராக நரசிம்மர் கோவிலில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி வழிபாடு நடத்தினார். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 250 மீட்டர் உயரத்தில் சிம்மாச்சலம் மலை மீது அமைந்துள்ளது வராக நரசிம்மர் கோயில். தனது சிறிய தந்தை ரண்யாட்சனை கொன்ற வராகரையும் தந்தை இரண்ய கசிபுவை கொன்ற நரசிம்மரையும் ஒரு சேர வணங்க வேண்டும் என்ற பிரகலாதனின் கோரிக்கையை ஏற்று வராக நரசிம்மராக இந்த தலத்தில் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. அக்ஷய திருதியை அன்று மட்டும் முழு ரூப சொரூபமாக காட்சி தரும் வராக நரசிம்மர் மீது மற்ற நாட்கள் சந்தனத்தால் மூடப்பட்டிருக்கும்.
இத்தகைய சிறப்புகளால் பக்தர்களிடையே மிக பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் விராட் கோலி வழிபாடு நடத்தினார். நரசிம்மர் தோன்றியதாக கூறப்படும் தூணை ஆற தழுவி வேண்டுதல்களை சொல்லும் போது பக்தர்களின் கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. அதன்படி கோயிலின் தூணை கட்டித் தழுவி விராட் கோலி வழிபட்டார். அவருக்கு கோயில் சார்பில் மாலை அணிவித்து அபிஷேக பிரசாதங்கள் தரப்பட்டன. ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டியிலும் இங்கிலாந்து அணியை 8 விக்கெட்டுகளில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ளது. பெர்த்தில் நடந்த முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் இரு அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேன் மைதானத்தில் நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 334 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 511 ரன்கள் குவித்தது. 177 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இங்கிலாந்து அணி 241 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா தரப்பில் மைக்கேல் நேசர் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதனையடுத்து 65 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை விரட்டிய ஆஸ்திரேலிய அணி 10 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 69 ரன்கள் அடித்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலை பெற்றுள்ளது. மூன்றாவது போட்டி வரும் 17ஆம் தேதி ஆடிலைட் மைதானத்தில் நடைபெறுகிறது. பீகார் தலைநகர் பாட்னாவில் ஏழுமலையான் கோயில் கட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 10.11 ஏக்கர் நிலத்தை அம்மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இது தொடர்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறங்காவலர் குழு தலைவர் B.R. நாயுடு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாட்னாவில் உள்ள முகாமா காஸ் பகுதியில் ஏழுமலையான் கோயில் கட்ட அம்மாநில அரசு நிலம் ஒதுக்கியுள்ளதாக கூறியுள்ளார். ஆண்டுக்கு ₹1 குத்தகை என்ற அடிப்படையில் மொத்தம் 99 ஏக்கர் நிலத்தை வழங்க பீகார் அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விரைவில் பீகார் மாநில சுற்றுலா வளர்ச்சிக் கழக இயக்குநருடன் ஆலோசனைகள் நடத்தி பாட்னாவில் கோயில் கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என B.R. நாயுடு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சென்னை, கன்னியாகுமரி, ஐதராபாத், பெங்களூரு, மும்பை, டெல்லி, ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வர், ஜம்மு ஆகிய இடங்களில் திருப்பதி ஏழுமலையான் கோயில்கள் உள்ள நிலையில் தற்போது பீகார் தலைநகர் பாட்னாவிலும் விரைவில் ஏழுமலையான் கோயில் கட்டப்பட உள்ளதாக B.R. நாயுடு தெரிவித்துள்ளார். HD ஹூண்டாய் நிறுவனம் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் கப்பல் கட்டுமானத்திற்கு மிகப்பெரிய ஊக்கம் கிடைத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. மதுரையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் முன்னிலையில் HD ஹூண்டாய் நிறுவனம் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. With its strategic location, favorable climate and skilled people, I could easily imagine a mega shipyard being built here. This vision to build a mega-scale shipyard will be made possible together with the government of India, the government of Tamil Nadu. இந்தியாவில் கப்பல் கட்டும் துறையில் ஒருவருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் போது வேறு 6 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. இதை முன்கூட்டியே அறிந்து HD ஹூண்டாய் கப்பல் கட்டும் நிறுவனத்தை தூத்துக்குடியில் முதலீடு செய்து வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.